தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன்னு சொன்ன மாதிரி நம்ம நாயனார் வரிசையில் குங்குலிய கலைய நாயனாரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குங்குலிய கலைய நாயனார் சோழ நாட்டில் பிறந்திருக்கார், திருக்கடவூர்ன்ற தலத்தில். அவர் பிறந்தது அந்தனர் குலம், அதனால் அவருக்கு அங்கே அந்தனர் கலையர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கார் தன்னுடைய ஊரில். சிவபெருமான என்றைக்கும் அவருடைய திருவடிகளை நினச்சிண்டு பக்தி பூண்டு இருக்கார், ஒழுக்கமிக்கவராக வாழ்ந்திருக்கார். அவருக்கு என்றைக்கும் அந்தன சிறுவனாக இருக்கும்போதே சுவாமிக்கு பூஜை பண்ணுறது, சுவாமிக்கு எல்லாம் சாத்தி அழகு பார்க்குறது, இப்படிலாம் ஒரு ஆசை இருந்திருக்கு. அப்போ அந்த குங்குளியம், அதாவது சாம்பிராணி மாதிரி ஒரு வஸ்து, அதனுடைய தூபத்தை வீசும்படி வச்சு சுவாமிக்கு அதை தூளாக்கி அதை மனம் உண்டாக செய்து அந்த இறைவனை ஆராட்டுறதுல இவருக்கு ஒரு தனி சந்தோஷம், என்றைக்கும் அதில் ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போது அந்த நெற்றிக்கண்ணனை அந்த தூபத்தால் ஆராதனை பண்ணுறதையே தன்னுடைய வாழ்நாள் பூஜையாக வச்சுன்னு வந்திருக்கார். சுவாமி சிவபெருமான் என்ன பண்ணுவார், எப்பயுமே வறுமையில் வச்சு வாட்டுறது தானே அவருக்கு நாயன்மார்களுடைய சரித்திரத்திலே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அப்படி இவருக்கும் வறுமை வந்து சேர்றது. சேர்ந்தோன்னே அவரால் வந்து இந்த திருப்பணியை எப்படி செய்கிறதுன்னு தெரியல, அந்தளவு கஷ்டம் வர்றது. அப்போ தன்னுடைய நிலங்கள்லாம் விற்க ஆரம்பிக்கிறார். அந்த நாடின தன்னுடைய அடிமைகள்லாம் விற்றுடுறார், செல்வங்களையெல்லாம் இழந்துடுறார் ஒன்றா. ஏன்னா அந்த பூஜையில் எந்தவித இடர்பாடும் இருக்கக்கூடாது. அதுக்கு வேணுமா, குங்குளியம் வேணுமா, வாங்கம்மா, இன்றைக்கி இந்த நிலத்தை விட்டு கொஞ்ச நாள் ஓட்டு இன்னொரு நிலத்தை விற்றுடலாம், இப்படியாக தன்னுடைய செல்வத்தெல்லாம் இழந்திருக்கார். அப்போது உணவுக்கே வழி இல்லாமல் ஆயிடுது. ஒவ்வொரு நாளும் பார்த்தா பகல் உணவு இல்லாத ரா உணவு மட்டும் உண்ற மாதிரி ஒரு நிலைமை உண்டாருது. அப்போ அவங்களுடைய மனைவியார் வந்து தன்னுடைய தாலியை பொறுத்தாலியை கொடுத்து நாயன்மார்கிட்ட இதுக்கான நெல்லை வாங்கிட்டு வாங்க, அப்படின்னு நம்ம சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லி பொறுத்தாலியை கொடுக்குறாங்க. அப்போது பொறுத்தாலியை எடுத்துன்னு போயிட்டு நெல் மூட்டை வாங்கிட்டு வரல இவர் போய் அதுக்கும் வந்து குங்குளிய பொதி மூட்டை கிடைக்கிறது ஒரு இடத்துல பார்க்குறாரு, அது குங்குளி பொதி மூட்டையை வாங்கிட்டு வந்துடுறாரு. இவருக்கு அதை பார்த்தோன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ அதுக்கும் குங்குளியம் ஆயிடுறது, கொண்டு வந்துடுறார் வீட்டுக்கு. அப்போ மனைவியார் கேட்குறாங்க, இந்த மாதிரி உணவுக்காக தானே போனீங்க, இந்த மாதிரி வந்து குங்குளியத்தை வாங்கிட்டு வருவீங்களேன்னு கேட்பாங்களோன்னுட்டு அவருக்கு ஒரு அச்சம் இருக்குது. ஆனால் மனைவிக்கு சேர்றதுக்கு முன்னையே சுவாமி இப்படி தன்னுடைய தாலியை விற்று கூட குங்குளியத்தை வாங்கிட்டு இருக்கானேன்ற இதுக்கு சுவாமி என்ன பண்ணிடுறார், அந்த சடையார் அவங்களுடைய வீட்டில் எல்லாம் செல்வத்தை நிறச்சி வச்சுடுறார். அங்கே எல்லாம் பொற்குவியலாக குபேரனுடைய செல்வமே வந்து சேர்ந்த மாதிரி அவருடைய வீடு மாறிடுறது. இவரும் தன்னுடைய சாம்பிராணி இதோடு வந்து சேர்றார். பார்த்தா இந்த மாதிரி பெரிய குவியல்களோடையும் செல்வத்தோடையும் தன்னுடைய மனைவி இருக்கிறத பார்க்குறார். அப்போது ஒவ்வொரு நாளும் அவருக்கு வந்து ஒரு பெரிய தன்னுடைய சந்தோஷத்தை இது பண்ணிக்கிறார். இறைவன் அருளால் தானே நம்மளுக்கு இந்த செல்வமெல்லாம் கிடச்சிதுன்ற மாதிரி. இப்போ இந்த செல்வங்கள்லாம் வச்சுட்டு வேலும் சிவனடியார்களுக்கு ரொம்ப உதவுறார். அப்போது திருப்பனந்தாள் அப்படின்ற தளத்தில் போய் சுவாமியை நேரம் நின்று பார்க்கணும், அந்த சுவாமியை நேரம் நின்று வணங்கணும்னு ஆசை அவருக்கு. ஏன்னாக்கா அங்கே இருந்த சிவபெருமான் லிங்க வடிவம் சாஞ்சு இருந்திருக்கு அந்த மூர்த்தம். ஆஹா, இந்த மூர்த்தம் நிமிரணுமேன்னு ஆசைப்பட்டிருக்காரு இந்த நாயன்மார். அப்போ இந்த திருப்பனந்தாள் மூர்த்தத்தை, லிங்க மூர்த்தத்தை நிமிர நிற்க வைக்கணும்னுட்டு அந்த மன்னருக்கும் ஒரு பெரிய அவா உண்டாருது. எப்படி நம்ம நிமித்துவோன்னு தெரியலையே, இந்த மாதிரி சிவபெருமான் வந்து சாஞ்சிருக்காரேன்னுட்டு அந்த மன்னரும் கஷ்டப்படுறார். அப்போ அந்த வருத்தத்தை கேள்விப்பட்டு கலையனார் அங்கே போய் சேர்றார் இறைவனுடைய கருணையால். இந்த மாதிரி நான் வந்து அந்த மூர்த்தத்தை வணங்கி நம்ம வந்து துதித்து பாடுவோம், அப்போ அந்த மூர்த்தம் நிமிரோன்னு சொல்கிறார். அப்போ அந்த கோயிலை போய் வணங்குறார். கலையனாரை போய் வணங்குறார், இந்த ராஜாவும் போகிறார். அப்போ கலையனார், குங்குளிய கலைய நாயனார் போய் என்ன நினச்சிக்கிறார், இந்த சுவாமி மூர்த்தம்னு சாஞ்சிருக்கே, அப்போ அவர் கழுத்து எப்படி வலிக்கும், அப்போ எனக்கும் அந்த வலி உண்டாகணும்னுட்டு ஒரு கயிற்றை தான் கழுத்தில் கட்டிக்கிறார். எப்படி, அந்த வெறும் கயிறு இல்லை, அதாவது எழ முடியாத அளவு ஒரு பெரிய ஒரு கல்லில் யானைகளை வச்சுட்டு அந்த கல்லில் தன்னை அந்த கழுத்தை கட்டிக்கிறார். அப்போ கழுத்து வலிக்க ஆரம்பிக்கிறது. அவருக்கு வந்து அந்த வலியோடையே அந்த இதை இழுக்க ஆரம்பிக்கிறார், அந்த கயிற்றால் அந்த கல்லை. இப்படி குங்குளிய கலைய நாயனார் தன்னுடைய வருத்தத்தை பண்ணிட்டு அப்படி ஒரு திண்மையோடு காத்துருக்கார். அப்போது அந்த இறைவருக்கு வந்து இந்த மாதிரி தன்னுடைய நாயன்மார் கஷ்டப்படுறத இறைவனால் தாங்கிக்க முடியுமா? உடனே அவர் நிமிர்ந்துடுறார், அந்த லிங்க மூர்த்தம் நிமிர்ந்துடுறது. அப்போ மன்னரும் ரொம்ப சந்தோஷமாக இந்த குங்குளிய கலைய நாயனாரை துதித்து சந்தோஷப்படுறார், இவர் வந்ததால் தானே இந்த மூர்த்தம் நிமிர்ந்ததுன்னு.
அதே திருக்கடவுரில் குங்குளிக்கலை நாயனார் பல திருப்பணிகளை செஞ்சுட்டு இறைவன் அடியை போய் சேர்ந்துடுறார். அந்த குங்குளிக்கலை நாயனாரை பற்றி நம்ம இன்றைக்கி நினச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம். சிவச்சிதம்பரம்.